ஃபயர் எஃபெக்ட் வந்து நெயில் ஆர்ட்டில் எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் பேஸ் கலராக வந்து ஒயிட் கொடுத்து க்யூர் பண்ணியாச்சு. 30 செகண்ட் க்யூர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பிளாக் வந்து லைட்டாக ஒரு திக் கோட்டில் எடுத்துக்கோங்க. திக் கோட்டை எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு லைன் கொடுங்க. இந்த நான் யூஸ் பண்ணியிருக்க பிராண்ட் வந்து ஸ்விஸ் பியூட்டியோடது. இந்த மாதிரி திக்காக கொடுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபயர் எஃபெக்ட் வரணும் அப்படின்னா நீங்கள் வந்து ப்ளூமிங் ஜெல்லு அது மேலே அப்ளை பண்ணியிருக்கணும். அப்போ தான் நம்ம ஃபயர் எஃபெக்ட் கொண்டு வர முடியும். ப்ளூமிங் ஜெல் அப்ளை பண்ணிவிட்டு ஆஃப்டர் தான் பிளாக்கு, தென் வந்து இந்த மாதிரி மரூன் கலரு கொடுக்குறேன். நான் கொடுத்துட்டு 2 ஸ்மெட்ச் பண்ணணும். ஃபயர் எப்படி இருக்கும் நம்மளுக்கு யூஸ்வலாக பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஃபயர் எஃபெக்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ஃப்ளேம்ஸ் கொடுக்கணும். அப்போ தான் ஃபயர் எஃபெக்ட். இது ஒரு பேட்டர்னெல்லாம் இல்லை, நம்மளுக்கு என்ன மாதிரி தோணுதோ அந்த பிளாக் கலரும் ரெட்டு ரெண்டையும் மேட்ச் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எஃபெக்ட் கொடுங்க. ஓகே, ஃபயர் எஃபெக்ட். இப்போ இதையே நம்ம வந்து 60 செகண்ட் க்யூர் பண்ணிடணும். ஓகே, ஃபைனலி வந்து நம்ம ஃபயர் எஃபெக்ட்டுக்கான நெயில்ஸ் ரெடி. ஓகே.